ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன வீடியோ போட போகிறோன்னு கேட்டால், 1/2 கிலோ மட்டனும் 1/2 கிலோ அரிசியும் வச்சு ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு உங்களை நான் காமிக்க போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் எப்பயுமே 1/2 கிலோ மட்டனுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுப்பேன். இப்போ இது எல்லாமே நம்ம வீட்டில் காய்ச்ச தக்காளி. இப்போ இது 2 இருக்கா, இது சின்ன சின்ன இருக்கனால இது 3ன்னு கணக்கு வைக்கிறேன். இந்த 2ஐயும் ஒன்றா கணக்கு வைக்கிறேன். அப்போ 4 தக்காளி, என் கணக்குக்கு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் 4 எடுத்துக்கோங்க. இதுவுமே கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்குது, அதனால் கூட 1 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவு வெங்காயமும் இந்த அளவு தக்காளியும் எடுத்துருக்குறேன். ஒரே சைஸாக இருந்தால் 4 தக்காளி தான் நான் எடுத்துருப்பேன். இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறனால இத்தனை தக்காளி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாயும் நம்ம வீட்டில் காய்ச்ச மிளகாய் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்களேன், அதனால் நான் 6 மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த 6 மிளகாய், இந்த அளவு தக்காளி, இந்த அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ, ஏலக்காய் இந்த பொருள்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் கார மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது 2 டீஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் அரைச்சது தான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கரண்டி குழிக்கரண்டி தயிர் எடுத்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எப்பயுமே தயிர் போட மாட்டேன், இப்போ வீடியோக்காக போடுறேன். எப்பயாவது தான் நான் தயிர் போடுவேன். தயிர் போடாமையே என்னுடைய பிரியாணி நல்லாயிருக்கும். இந்த அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன், நம்ம வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு கேமரா மூலமாக பார்க்கும்போது லைட் கலராக தெரியுது, ஆனால் டைரெக்டாக பார்த்தா நல்ல கலராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதில் 2 டீஸ்பூனு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். இது போதும் நமக்கு. இந்தளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா தேவையான அளவு புதினா அலசிட்டு நம்ம எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி வைக்கல, இன்னும் கிள்ளி தான் வச்சுருக்கேன். இதை நம்ம அலசிட்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம், வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டனுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. புதினாவும் கழுவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் புதினா கொஞ்சமாக தான் போடுவேன், நிறையா போட்டால் தம்பிக்கு பிடிக்காது, என்ன இலையாக இருக்குதுன்னு கேட்பார், அதனால தான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன், கேஸ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ குக்கர் சூடாகிடுச்சு. நம்ம ஒரு குழிக்கரண்டி நெய் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு குழிக்கரண்டி கம்மியாக தான் இருக்குது, நெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அதுவுமே ஒரு 3/4 கரண்டி அளவு தான் போடுறேன். ஒரு 3/4 கரண்டி நெய் போட்டேன், 3/4 கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். இது போதும். இது சூடாகட்டும், நம்ம தாளிச்சிடலாம். நெய்யும் எண்ணெயும் சூடாகிடுச்சு. நம்ம தாளிப்பு பொருள்களை, மசாலா பொருள்களை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம போட்டு ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். எல்லா ஆனியனும் குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ ஆனியன் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது ஆனியன் சீக்கிரமே வதங்கிடும். இப்போ இது நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் பொன்னிறமாக ஆயிட்டுருக்கு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம்.
இப்போ வந்து புதினா சேர்த்துடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூனு மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் மட்டன் போட்டு வதக்கிடுவேன், தயிர் போட மாட்டேன். இன்றைக்கி உங்களுக்காக தான் நான் தயிர் போடுறேன். தயிர் போடலன்னா நல்லா பொலனே இருக்கும். தயிர் போட்டால் கொஞ்சம் நசன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் நான் போட மாட்டேன். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் போட கொத்தின தயிர், அதனால தான் வந்து உங்களுக்கு கெட்டியாக இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி கலந்த பால் தான், தண்ணி இல்லாத பால்லாம் இல்லை, தண்ணி கலந்த பால் தான். அதுவும் பசும்பால் தான் நம்ம வீட்டில் வாங்குறது, அதனால தான் கெட்டியாக இல்லை. இப்போ நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சில சமயம் சண்டேல ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மார்னிங்கில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன். அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி அரிசி போட்டுருவேன். அப்போ வந்து பிரியாணி சீக்கிரமாக முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். எனக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன் பார்ட் பிரியாணின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள். கேமரா எல்லாம் டைரெக்டாக பார்த்தா டார்க்காக நல்லா பிரைட்டாக தெரியுது. கேமராவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது தெரியுது. கலர்லாம் மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா 2 தடவை கழுவி சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்தாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாலாம் மட்டனில் நல்லா சேர்கிற மாதிரி கிளறி விட்டாச்சு. இப்போ 1க்கு 2 டம்ளர் பிரியாணிக்கு நம்ம தண்ணி வைப்போம். நான் வந்து இப்போ 2 டம்ளர் அரிசி தான், அதாவது 400 கிராம், கிட்டத்தட்ட 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ ரைஸ் தான் போட போகிறேன். இப்போ இந்த டம்ளரால், இது 200 1/4 லிட்டர் டம்ளர்னு வச்சுக்கோங்களேன், இந்த டம்ளரால் 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். மட்டன் வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நம்ம கரெக்டாக ஊற்றிக்கிட்டால் போதும். 1 2 3 4 நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. நான் வந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா அந்த மாதிரி எந்த ஒரு பவுடருமே, ரெடிமேட் பவுடருமே போட மாட்டேன். தாளிக்கிற ஸ்பைசஸ் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். இது வந்து திகட்டாமல் ரொம்ப வெறுப்பாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பிரியமாக சாப்பிடுவாங்க பசங்க. மசாலா வாசனை ரொம்ப இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வந்தவொடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. கேஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். அதுக்கு இப்போ வந்து நம்ம அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம். நாங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் இல்லை, பிரியாணி அரிசினே வந்து விற்கும். இது வந்து 80 ரூபாய் கிலோ. இது வந்து ஜீரக சம்பா, கம்மன் சம்பா அந்த மாதிரியும் பேர் சொல்ல மாட்டாங்க, பிரியாணி அரிசின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப நைஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஜீரக சம்பாவில் செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதான் இந்த அரிசியோட சைஸ் பாருங்கள். இந்த அரிசியில் தான் நான் வந்து செய்வேன் எப்பயுமே பிரியாணி, பாஸ்மதியிலலாம் செய்கிறதில்ல. இப்போ இந்த உழக்கால் 2 உழக்கு தான் நான் போட போகிறேன்.
இப்போ நம்ம 2 தடவை கழுவிட்டு இதை ஊற வச்சிடலாம். இப்போ இந்த குக்கர் வந்து விசில் வந்து 3 விசில் வந்து ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ண ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். அந்த அரை மணி நேரம் அந்த அரிசி வந்து ஊறினா நமக்கு போதும். அதனால தான் இப்போ தான் ஊற வைக்க போகிறேன். குக்கரில் வந்து 2 விசில் வந்துருச்சு. இப்போ 3ஆவது விசில் வரப்போகுது. 3ஆவது விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணி நம்ம அரிசி போட்டுக்கலாம். 3ஆவது விசில் வரப்போகுது. இப்போ வந்து குக்கரில் கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து திருப்பியும் கேஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் பற்ற வச்சுட்டேன். பக்கத்தில் இந்த மூடி வந்து விழுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை நம்ம வந்து தண்ணி வடிகட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ அரிசியை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா அரிசியும் வந்து குக்கரில் வந்து சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு வச்சுட்டு நம்ம வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். அதை தூக்கி வச்சு நம்ம வெயிட் போட்டு தம் பிரியாணி சொல்லுவோம்ல, அது மாதிரி தம் போட்டு கூட நம்ம பிரியாணி வந்து இறக்கிடலாம். நான் வந்து இப்போ அப்படி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி இந்த அரிசியெல்லாம் வந்து மேலே தெரியட்டும். அப்போ வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு இந்த குக்கரை மூடிட்டு அது மேலே அந்த வெந்நீர் தூக்கி வச்சு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கணும்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இது வந்து தம் பிரியாணி போல் இருக்கும். நம்ம மூடி போடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் விட்டோம்னா நம்ம ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகி திறக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். இதுனா உடனே சீக்கிரமாக நம்ம திறந்துடலாம். அதனால தான் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருந்ததில்ல, அது வரைக்கும் செஞ்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து போயிடுவேன். குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் அப்புறம் மத்தியானம் திரும்பி வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி அரிசி போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு தண்ணியை தூக்கி வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே இறக்கி பரிமாறிடுவேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணியோட அளவெல்லாம் குறைஞ்சி அரிசி வந்து மேலே தெரியுது பாருங்கள். இந்த சமயத்தில் வந்து நம்ம பிளேட் போட்டு மூடிட்டு தண்ணி தூக்கி அடுப்பு வந்து இது மேலே வச்சிடலாம், தட்டு மேலே வச்சிடலாம். இதோ பாருங்கள், இந்த பிளேட்டை போட்டு மூடியாச்சு. இப்போ இந்த தண்ணியை தூக்கி இதை பாருங்கள், வெந்நீர் தான் குடிக்க போட்டு வச்சுருக்கேன். இதை தூக்கி இது மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் தம்மிலேயே வச்சுருவோம். இப்போ நம்ம 5 நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சு மேலே வந்து வெயிட் வச்சுருந்தோம், தம் போட்டிருந்தோம். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம இறக்கி பார்த்துடலாம். நம்ம இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணி பாத்திரத்தை நான் இறக்கி வச்சுட்டேன். 2 கையில் தான் இறக்க முடியும், அதனால தான் நான் இறக்கினேன். இப்போ பாருங்கள், பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், நல்லாயிருக்கும். அடியெல்லாம் பிடிச்சிருக்காது, நல்லா பொலன்னு நல்லா இருக்குது பாருங்கள். நான் வந்து நிறைய நெய்யெலாம் ஊற்றலை, இந்த கரண்டியில் அரை கரண்டி தான் ஊற்றினேன். அது ஒரு 50 ml நெய், 50 ml எண்ணெய் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதில் நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இப்போ குக்கர் இறக்கி கீழே வச்சுட்டேன். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். நீங்கள் எல்லோரும் நல்லா பிரியாணி செய்வீங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம நிறையா பேர் இருந்தால் டபராவில் நிறையா செய்யலாம். நம்ம 2 பேரோ இல்லை 4 பேரோ இருக்கோன்னா நம்ம இந்த மாதிரி குக்கரில் நம்ம செஞ்சுக்கலாம். இது 1/2 கிலோ மட்டனும் 1/2 கிலோ அரிசியும் தான். இது 5 லிட்டர் குக்கரு. இது நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதில் தான் நான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்.
இப்போ நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெள்ளரிக்காயும் வெங்காயமும் தான் நான் ரைத்தா பண்ணியிருக்கேன். நிறையா தயிர் போடலை, நிறையா வெங்காயமும் போடல. ஏன்னு கேட்டால் எல்லாருக்குமே சளி ஜுரமாக இருக்குது. அதனால் தம்பிக்கு வந்து ரைத்தா பிடிக்காது, பாப்பா ரைத்தா இல்லாமல் பிரியாணி சாப்பிடாது. அதனால தான் இதை செஞ்சேன். இப்போ வந்து நம்ம தட்டில் வந்து பிரியாணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து தயிர் போடலன்னா இன்னும் பொலனே இருக்கும். அதனால தான் நான் வந்து தயிர் போட மாட்டேன். எனக்கு தயிர் போடுறது அவ்வளோ பிடிக்காது. மட்டன் பீஸ்லாம் ரொம்ப நல்லா வெந்து போயிருக்கு பாருங்கள். பாப்பா வந்து பீஸ்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, வெறும் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. தம்பி தான் பீஸ்லாம் சாப்பிடுவார். அதனால தான் கம்மியாக போடுறேன். இது பாப்பாவுக்கு தான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.